தொடர்ந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட்டர் ஓம் ஜெஸ்வினால் வந்து சென்னை மாநகராட்சியில் பார்க்கிங் சம்பந்தமாக முறைகேடுகள் தொடர்ந்து வந்து பார்க்கிங் மட்டுமல்ல, சென்னை மாநகராட்சி ஊழல்கள் பற்றி தொடர்ந்து அடித்துக் கொண்டிருந்தார் நியூஸ். தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரமாக வந்து அதை பற்றியே வந்து கொண்டிருந்தது. சென்னை மாநகராட்சியின் ஆணையர் குமரகுருபரன் அவர்களை பற்றியும் அவர் ஆக்சுவலி எந்த முறையில் வந்து நிர்வாகத்தை வந்து செய்து கொண்டே இருக்கிறார், வாய்மொழியான உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அலிகேஷன் டோட்டலி எக்ஸ்போஸ்டுப்பா. அப்புறம் முடிந்து போன நேற்று பேசணும்னு நினைக்கிறேன், முடிந்து போன விவகாரத்திற்கு, முடிந்து போன வேலைகளுக்கு டெண்டர் அந்த கான்ட்ராக்ட் லைக் முடிஞ்சு போன விஷயத்துக்கு டெண்டர் 2 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு டெண்டர் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து தன்னுடைய லைக் உண்மையாலுமே வந்து ஒரு நல்ல பணியை பண்ணிட்டு பண்ணாதான் செய்தியாளர் செய்ய வேண்டிய பணி. ஓகேவா? ஆனால் அவரை வந்து பீட் மாற்றிக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி அவரே பதிவிட்டிருக்காரு. இல்லை, அது ப்ரொமோஷனாக தானே சார் அவர் சொல்லியிருக்காரு. பீட் மாற்றிருக்காங்க தான் சொல்லியிருக்காரு. ஒன்றும் ப்ரொமோஷன்லாம் அவர் சொல்லலை. செக்ரட்டரியேட்டருக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு. செக்ரட்டரியேட்டில் இருக்கக்கூடிய அரசின் செய்தி விளம்பரத்துறையின் வேலையே செய்திகளை கட்டுப்படுத்துவது இல்லையா? டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் என்ன சொல்லி மாட்டிருப்பாங்க? விளம்பரம் தர மாட்டோம். நான் அன்றைக்கே சொன்னேன்னா, ஃபோன் பண்ணது யாருன்னு சொன்னேன்னா, விளம்பரம் வேணுமா வேணாமா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் மீண்டும் சொல்கிறேன். அந்த பேப்பர் கையில் எடுங்க. நியூஸ் பேப்பர் விலை எவ்வளோ போட்டிருக்கு? 8 ரூபாய். 8 ரூபாய். 20 ரூபா அந்த பேப்பர் பிரிண்ட் பண்ண. 20 ரூபா பவர் பேப்பரு. கலருன்னா அதிகம். அதான் கலர்னா அதிகம். பேப்பர் பிரிண்ட், நியூஸ் பிரிண்ட் காஸ்ட்டு எல்லாம் சேர்த்து 20 ரூபா அந்த பேப்பர். 20 ரூபா விற்றா வாங்குவீங்களா? 8 ரூபாய்க்கு மாதிரி வாங்க மாட்டேறாங்க. 20 ரூபா வாங்குவீங்களா? யார் வாங்குவா? இப்போது 20 ரூபாய் பேப்பரை 8 ரூபாய்க்கு உங்களுக்கு எப்படி கொடுப்பது? விளம்பரங்கள். யார் விளம்பரம் செய்வா? மேக்ஸிமம் ரியல் எஸ்டேட், நகை, கல்லூரி, இந்த ஃபோனு, அந்த மாதிரி ஏதாவது ஃபோனு மாதிரி பெரிய நிறுவனங்கள். இது கூட ரெகுலராக வராது. ஏதாவது ஆஃபர்னா வரும், பண்டிகையில் வரும். தினந்தோறும் முழுப்பக்க விளம்பரங்கள் கொடுக்கக்கூடிய ஒரே நிறுவனம் இது அரசு நிறுவனம். அரசு, அதுவும் திமுக அரசு. எல்லா அரசும் பண்ணுவோம், ஏடிஎம்கே பண்ணுவாங்க. இல்லை, ஏடிஎம்கே பண்ணுவாங்க, இவங்க ரெகுலராக பண்ணுறது சார். நேற்றே அதனால தான் பார்த்தேன் நான். அந்த ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா நடந்ததுக்கு முழுப்பக்க விளம்பரம் ஒரு பேப்பர் ஓடல. என்னென்ன பேப்பர் தமிழ்நாட்டில் வந்து பப்ளிஷ் தினமலர் கொடுத்துருந்தாங்க. அது அதிசயம். ஸோ அப்படி இருக்கும்போது ஓம் ஜஸ்வினை செக்ரட்டரியேட்டுக்கு மாற்றுறாங்க. நீங்கள் ப்ரொமோஷனா அப்படின்ட்டு கேட்டீங்க. எப்படிமா ப்ரொமோஷனாக இருக்க முடியும்? அவர் ஒரு துடிப்பான செய்தியாளர். 6 வருஷமாக நான் இந்த பீட்டு பார்த்துட்டு இருந்தேன். சிவிக் இஷ்யூஸ், ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்துட்டு இருந்தேன் நான். இப்போ நான் தலைமைச் செயலகத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறேன் என்று தகவலாக தான் பதிவிடுகிறேன். வேலையில் வச்சுருக்காங்களேன்னு சந்தோஷப்படணும். இன்றைக்கி காலம் அப்படி தான் இருக்குது. செக்ரட்டரியேட்டு போனால் என்ன செய்யலான்னா, அரசின் செய்தி குறிப்புகளை தவிர வேறு எதையும் நீங்கள் பதிவிட முடியாது. அந்த டிபிஆர் ப்ரெஸ் ரிலீஸ் வருதில்ல, அதை எடுத்து டைப் பண்ணி அனுப்புறதாவும் வேலை. அங்கேயே அடிக்கலாம் ஸ்டோரி. சட்டப்பேரவையில் நடக்கிறதுல அடிக்கலாம். சட்டப்பேரவையில் நடக்கிற நிகழ்வுகள் அதான் ரிப்போர்ட் நீங்கள் தான் கவர் பண்ணணும். அடிக்கலாம். அது என்ன ஸ்டெனோகிராஃபர் வேலை பாது? ரிப்போர்ட் வேலையா? அது அவை குறிப்பில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதுதான் செய்தி குறிப்பில். அது டைப்பிஸ்ட் வேலை, டிரான்ஸ்லேட்டர் வேலை. இங்கிலீஷில் ப்ரெஸ் ரிலீஸ் வந்துச்சுன்னா தமிழில் அடிக்கிறது, தமிழில் ப்ரெஸ் ரிலீஸ் வந்தால் இங்கிலீஷ் அடிக்கிறது டைப்பிஸ்ட் வேலை. ஒரு செய்தி நிறுவனம் இப்படித்தான் ஒரு செய்தியாளர் இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் உதாரணம். நான் தாராளமாக சொல்லுவேன். அந்த பார்க்கிங் ஸ்டோரி அச்சு துவம்சம் பண்ணிட்டார். அதுவும் அந்த ஹெட்லைன் ஆஃபீஸில் வச்சுருப்பாங்க, ஒரு வேளை பார்க்கிங் கட்டணம் கொடுக்காதீர்கள், மிகப்பெரிய ஊழல், ஆர்கனைஸ் லூட். மறுநாள் அடித்த ஸ்டோரி நல்ல ஸ்டோரி. ஓரலி வாய்மொழியாக டெக்ஸ்கோவை வசூல் செய்ய சொன்னன்றது தான் ஸ்டோரி. அடுத்த நாள் திருப்பி கார்பரேஷன் சொன்ன பிறகு டெக்ஸ்கோ கேஷ் வசூல் பண்ணுறாங்கன்னு. கடைசியாக அவர் அடித்த ஸ்டோரி, முடிந்து போன வேலைகளுக்கு டெண்டர். எப்போ போதும்பா சாமி, அனுப்புங்கப்பா அவனை அப்படின்ட்டு அனுப்பிச்சிட்டாங்க. செக்ரட்டரியேட்டில் அங்கே எனக்கு செக்ரட்டரியேட்டில் இருக்கக்கூடிய மூத்த செய்தியாளர்கள்லாம் தெரியும் எனக்கு. என்ன தான் சார் பண்ணுவீங்கன்னு போனோன்னா ரூமில் உட்காந்துருப்போம், ப்ரெஸ் ரிலீஸ் வரும், எடுத்து அடிக்க வேண்டியதான். இருக்கிறதுலே செக்ரட்டரி பில் தான் வந்து நிறைய பேர் வந்து செக்ரட்டரி பில் தான் கேட்பாங்க. என்னென்னா அமைச்சர்களோட எல்லாம் நெருக்கம் ஏற்படும். நல்ல காசு பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. அதே போல் வந்து பெருசாக வேலை இருக்காது. உங்களை சட்டப்பேரவை இருந்தால் தான் டைப் பண்ணி எடுக்கணும். இல்லை அந்த அரசு குறிப்பு தராங்க, செய்தி குறிப்புகள் தரும். எல்லா துறைகளோட பிஆர்ஓவும் தொடர்பில் இருப்பாங்க. சார் மினிஸ்டர் கூப்பிட்டு விட்டார், நீங்கள் எந்த செய்தி போடணும் போடக்கூடாதுன்னு நீங்கள் டிசைட் பண்ணலாங்கிறது. இப்படி ஒரு துடிப்பான ரிப்போர்ட்டர் டைப்பிஸ்டாக அனுப்புதே அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா நிர்வாகம் எப்படிப்பட்ட நிர்வாகம்? இயல்பு. அவர்களுக்கு விளம்பரம் பேப்பர் நடத்தணும்ல, போட்டு சொல்லி முடிச்சு விட்டாங்க. இதன் பின்னணியில் முழுக்க இருப்பவர் குமரகுருபரன், சேகர்பாபு. அதில் டீ கடை பெஞ்சில் ஒரு நியூஸ் இருக்கு, எடுத்து படிங்க. டெண்டர் மதிப்பு எகிரிக்கிட்டே போகுதுவே என்றபடி பெஞ்சில் அமர்ந்தார் பெரியசாமி. என்னாச்சு? எந்த துறையில் ஓய் என்று கேட்டார் குப்பண்ணா.
சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமான சிஎம்டிஏ சார்பில் வடசென்னை வளர்ச்சி திட்டம் உட்பட பல பேர்களில் உட்கமைப்பு பணிகள் நடக்கு. இந்த திட்டங்களை அறிவிக்கும் போது ஒரு மதிப்பு குறிப்பிடுவதாகவும், ஆனால் டெண்டர் விட்டு பணிகளை துவங்குறப்ப அதன் மதிப்பு 100% எகிறது. இப்படி 500 கோடி ரூபாய்க்கு மேல் சிஎம்டி அதிகாரிகளே தன்னிச்சையாக பணி மதிப்பீடுகளை உயர்த்தியிருக்கிறார்கள். அதுக்கடுத்து மேலே படிங்க. சமீபத்தில் நடந்த இந்த குழும கூட்டத்தில் இப்படி உயர்த்திய திட்ட மதிப்பீடுகளுக்கு பின்னேற்பு அனுமதி கேட்டிருக்காவே நிதித்துறையிலிருந்து வந்த அதிகாரி இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கார். ஆனால் சிஎம்டி அதிகாரிகள் செஞ்சது சரிதான்னு அதன் முன்னாள் உறுப்பினர் செயலர் வாதிட்டு இருக்காரு. கடைசியில் இப்படி வரும் காலங்களில் செய்யக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனையை முடிச்சிருக்காங்க. பேப்பர் மூடுங்க. என்னது புரியுதா? நான் சம்மப் பண்ணி சொல்கிறேன். இதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். யார் நம்ம மேலே கேஸ் போட்ட அன்சுல் மிஸ்ரா தான் முன்னாள் உறுப்பினர் செயலர், தெரியுதா? இப்போ வடசென்னை வளர்ச்சி திட்டம்னு போட்டாங்க. அது என்ன வளர்ச்சி? வடசென்னை எனக்கு தெரிஞ்சு கட்சி வரைக்கும் வளராது. வளருமாப்பா? வாய்ப்பு இல்லையா? அதை இப்படி போட்டு அந்த ஏழை மக்கள் போய் அவங்க அந்த ஜனங்கன்னா கேட்க முடியும். ஸோ இந்த ஆட்சி முடிகிறதுக்குள்ளே சிஎம்டியில் டெண்டரை போட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை அடிச்சு நவுத்தணுன்றது தான் சேகர்பாபுவோட ஒரே திட்டம், லட்சியம். மற்றவர்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ, சேகர்பாபுவுக்கு நன்றாக தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வராது என்பது நன்றாக தெரியும். எவ்வளோ அடிக்க முடியுமோ அப்படி அடிக்கணும். அதில் வந்திருக்கிறதோட சப்ஸ்டன்ஸு வடசென்னை வளர்ச்சி திட்டத்துக்கு 150 கோடி இன்னும் பட்ஜெட்டில் ஒதுக்கியிருப்பாங்க இல்லையா? பட்ஜெட்டில் 150 கோடின்னு ஒதுக்கிட்டு யாரும் 300 கோடிக்கு டெண்டர் போட்டிருக்காங்க. அதான் 100% உயர்ந்திருக்கிறதுன்னு போட்டிருக்காங்களா? இந்த மாதிரி ஏதோ ஒரு பேருந்து நிலையம் அந்த சைடில் வந்து ஆரம்பிச்சு நம்ம பேசணும். சிஎம்டியே தான் அதுவும் அந்த வேலையை பார்த்து. சிஎம்டியே தான் அந்த ஏரியாவுக்கு வந்து 150 கோடியோ என்னமோ இருந்துச்சு, 100 கோடியோ 150 கோடியோ, அது 300 கோடியோ 350 கோடியோ ஆக்கி முதல் தளத்தில் ஏசி போடுறேன்னு சொல்லிட்டு. இதுவேப்பா ஏசி போடுற மேட்ரு. இங்கே இந்த கிளம்பாக்கத்துல ஏசி கட்டிட்டு இருக்காங்கன்னா அங்கே போய் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணு, அப்போ தானே போட முடியும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த 100% மதிப்பு உயர்ந்திருக்குன்னு இருக்குல்ல, இது எப்படி நடக்குன்றதை சொல்லிடுறேன். 100 கோடி ப்ராஜெக்ட்னா 100 கோடிக்கு ஆக்சுவலி ஒர்க் இருக்கும். லஞ்சமும் அதில் இன்க்ளூடட். நீங்கள் அதில் மறுக்கக்கூடாது. அதிகாரிகள், அமைச்சர் எல்லாத்துக்கும் லஞ்சம் இன்க்ளூடு பண்ணி 150 கோடின்னு போடுறாங்க. இப்போ இந்த மதிப்பு 150 கோடியை 300 கோடியை ஆக்குறதுக்கான ரீசன் என்னென்னா, நீ விலை ஏறிடுச்சுன்னு சொல்லி பில் பண்ணு, நான் தானே கையெழுத்து போடுறேன், அந்த 150 கோடியை ஏன்ட்ட கூட. புரிகிறது அந்த கொள்ளை? அரசு கடும் நிதி நெருக்கடியில் இருக்கிறதுன்றது சொன்னாங்களா? ஏகப்பட்ட கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னாங்களா? எப்படிப்பா 2 பங்கு உயருது திட்ட மதிப்பீடு? அதிகபட்சம் வந்து வருஷத்துக்கே வந்து 10% தான் உங்களுக்கு அப்ரிசியேஷன் அலவுடு. 3 வருஷத்துக்கு இஷ்டத்துக்குலாம் ஏற்ற முடியாது. 100% எப்படிப்பா ஏறும்? இப்படி ஒரு கொள்ளை அவர் கண் முன்னால் நடந்து கொண்டிருக்கிறது. குளத்தூரில் குழந்தைங்களை வச்சு வித்த காட்டுறான்றதுக்காக சிஎம் இதை கண்டுக்காமல் இருக்கார். தெரியுதா உங்களுக்கு? எனக்கு யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்றாரான் சேகர்பாபு தான் ஓம் ஜஸ்வின் மாற்றினதுக்கு முழு காரணம் சேகர்பாபு. எலெக்ஷன் செலவுலாம் தேவைப்படும். சென்னைனா நான் தான்றாரான். சென்னைக்கு நான் தான்டா சிஎம்ன்றாரான். மற்ற ஊருக்குலாம் வேற எங்கேயாவது போய் இருந்துக்கிட்டோம், சென்னைக்கு நான் தான் சிஎம். அப்புறம் சைதை தளபதி அவர் மாசு அவர்கள் தான் யூடியூபர் ரிவ்யூவர் ஆகிட்டு அவர் பாட்டு படத்தை பார்த்துக்கிட்டு டூரிஸ்ட் படம் பாருங்கள், இந்த படம் பாருங்கள். ஏற்கனவே கழகத் தலைவனுக்கு ரிவ்யூ போட்டார். அடுத்து இப்போது ஒரு ரிவ்யூ டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு ரிவ்யூ போட்டிருக்கிறார். இதுதான் அவரோட லட்சணம். அரசியல் பண்ணுன்னு சொன்னால் போய் சினிமாவுக்கு ரிவ்யூ போட்டுருக்குது. சேகர்பாபு எப்படி கண்ணும் கருத்துமாக இருக்கிற வேலையில் தெரிகிறதா? எங்கே டெண்டரு வாரிசு திமுகவின் வாரிசே எதிர்த்து அரசியல். நான் அப்பாட்ட பேசிக்கிறேன், நீ பேசாத. அதுதான் அந்த டோனு பார்க்கணும். நீங்கள் அண்ணன் குளத்தூர் தண்டராஜிட்ட பேசுகிறது பார்த்தீங்களா? பார்க்குறியாப்பா? யார்கிட்ட வந்து ஃபோன் வருது பார்க்குறியா? நம்ம குளத்தூர் தண்டராஜன் சும்மா சொல்லக்கூடாது. கேட்டல அண்ணனு பார்த்தா வாடா போட்டான்ற. நான் மறந்துட்டேன்ப்பா மினிஸ்டர் பார்த்து. அதுவும் அண்ணனை பார்த்தே எப்படி பேசுறியாப்பா அப்படின்னு சால்வ் ஆகிட்டாங்க. நான் குஷ்டு பேசிட்டேன். நான் விட்னா கோச்சிக்காதனான்ட்டு கூட்டின்னு போய் ஊட்டியிலலாம் வச்சு, இங்கே குடியாத ஊட்டியில் போய் குடின்னு இவரே குளத்தூர் மகேஷோட அனுப்பி வச்சு குடி வச்சு இப்போ சுற்றி நிற்கிறார் ஏரியாவில். அவர் கண்ட்ரோலில் தான் துப்புரவு தொழிலாளிகள் வருகிறார்கள். குளத்தூர் தண்டராஜ் கண்ட்ரோலில். இங்கே அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் ரோட்டில் முதல்வர் வந்தார்னா குப்பை வர்றதுக்கெல்லாம் ஆட்கள் வேணும்ல, யார் செய்வா? டக்குன்னு வேணும், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும்ல, அது தண்டராஜ் இன்சார்ஜ். இப்போ எங்கே தொடர்பு வருகிறது என்பது தெரிகிறதா? மேலும் தொடர்புகள் இருக்கிறது, பின்னால் சொல்கிறேன். ஸோ இந்த சிஎம்டியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது கண் முன்னால் இந்த கொள்ளை நடந்து கொண்டிருக்குது. நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், என்னைக்கா இருந்தாலும் கேஸ் ஆகும் இல்லையோ? அது நான் சொல்லிடுறேன். இங்கே இப்படி திருடிட்டு ஈஸியாக போகலான்லாம் நினைக்காதீங்க. அன்சுல் மிஸ்ராலாம் உறுதியாக ஜெயிலுக்கு போவார். எடப்பாடி பழனிசாமி வந்தால் நான் அவரிடம் வைக்கக்கூடிய கோரிக்கை ஒன்று தான். ஊழல் பண்ண ஒரு 10 IAS IPS ஆஃபீஸர்களை ஜெயிலுக்கு அனுப்புங்க சார் தான் சொல்ல போகிறேன்.
96க்கு பிறகு ஐஏஎஸ் அதிகாரிகள் சிறையை பார்க்கவில்லை தமிழகத்தில். நார்த் இந்தியாலாம் போகிறாங்க, இங்கே பார்க்கவில்லை. அதனால் இவர்களுக்கு இப்படி பட்ட பகலில் கொள்ளையடித்தால் என்ன நடக்கும் என்பது தெரியவில்லை. அவர்கிட்ட அவரும் சொல்லிட்டாரு, விடமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்கும்போது 5 வருஷம் போதாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடக்கிற விடமாட்டார் அவர். நான் உறுதியாக சொல்கிறேன், நான் இந்த வாட்டி அவர் விடமாட்டார். சரி போட்டோம் விடுங்கன்ட்டு வந்து இவன் சொந்தக்காரன் அவன் சொந்தக்காரன்னு சொல்லிட்டு இந்த அதிகாரிகள் வந்து என்னென்னா, ஏன்னா 5 வருஷம் என்ன கொள்ளை அவர்கள் அடிக்கிறார்கள் என்பதை அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். வேறு சிபிஐக்கு இங்கெங்கெல்லாம் போகாது. தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த டாஸ்மாக் எஃப்ஐஆர் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை மூடுதோ அதே லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தி இந்த அதிகாரிகளை சிறையில் தள்ளுகிறதா இல்லையா என்பதை நீங்கள் பாருங்கள். அவர் வந்து அதில் என்ன சொல்லியிருக்கிறது அந்த நியூஸ்லன்னா, போர்டு மீட்டிங் நடக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் 150 கோடிக்கு நாங்கள் போட்டது 300 கோடி ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னே, அந்த போர்டில் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் அதில் மெம்பராக இருப்பார். அவரோட வேலை கரெக்டாக இந்த வேலை நடக்கிறதான்னு பார்த்துட்டு போர்டில் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும். அப்போ வந்து அவர் கேட்குறாரு, எப்படி 100% ஏறும்னு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக அவர் அப்ஜெக்ஷன் தெரியும் போது முன்னாள் உறுப்பினர் செயல்னா அன்சுல் மிஸ்ரா ஹாஸ்பிட்டலில் முதுகெலும்புக்கு சிகிச்சை எடுத்துக்கொண்டே கோப்புகளை பார்த்த அன்சுல் மிஸ்ரா இப்போ மாறி போயிட்டார் எங்கேயோ. அவர் ஏதோ சமாதானம் சொல்லி அதை சரி பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. இது எல்லாமே விசாரணைக்கு உட்படுத்தப்படும். அதே போல் பாஜகவின் தேசிய தலைவர் வந்து ஜேபி நட்டா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. அவர் வரும்பொழுது அவருக்கு வந்து பாதுகாப்பு புரோட்டோக்கால் வந்து தமிழக அரசு தான் வந்து பார்த்துக்கணும். அவருக்கு ஒரு கார் கொடுத்துருக்காங்க. கார் என்ன பண்ணிங்கன்னா போகிற வழியில் ரிப்பேர் ஆகிடுச்சு. இது குறித்து தமிழக பாஜக தலைவர் நாகேந்திரன் வந்து தமிழக அரசு தான் இதுக்கு பொறுப்பு, பதில் சொல்லணும். இங்கே ஒரு தேசிய தலைவர் வராரு, அதுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு காரை கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. இது எந்த அளவுக்கு முக்கியமானது சார்? முக்கியமாக என்னென்னா, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டிக்னிட்டரிஸ் வரும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், கோர்சல் சிஐடின்னு வரும். அவங்க முக்கிய பிரமுகர்களின் பாதுகாப்பை அவர்கள் தான் செய்யணும். இந்த லைசனிங் எல்லாமும் அவர்கள் தான் செய்யணும். செக்ரட்டரியேட்டில் பப்ளிக் ப்ரோட்டோகால்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவர்களும் பப்ளிக் ப்ரோட்டோகால் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அவர்களும் இந்த பாதுகாப்பு உளவு பிரிவின் கீழ் பணியாற்றும் இந்த பாதுகாப்பு துறையும் சேர்ந்து இந்த வெஹிக்கிள் எல்லாத்தையும் அவர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். இந்த ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் வருகிறார். இவங்க அல்பத்தனமாக நடந்துக்கிட்டு வகத்தவோ தெரியாமல் பிரச்சனைகளை இழுத்து விட்டுக்கிறத திமுகவுக்கு நிகர் வேறு யாரும் இல்லை. தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா அது தெரியலப்பா எனக்கு. இது ஒரு சின்ன விஷயம். நீங்கள் ஒரு நேஷனல் பிரசிடென்ட் வர்றாருன்னா இருக்கிறதுல யூ ஹவ் டு கிவ் தி பெஸ்ட் வெஹிக்கிள் டு ஹிம். கரெக்டாக? இன்னும் புதிதாக சென்னை மாநகர காவல்துறை மற்றும் தமிழக காவல்துறைக்கு வாங்கிய வாகனங்கள் எத்தனை அதிகாரிகளின் வீடுகளில் பிள்ளைகளை பள்ளிக்கு அழைத்து செல்வதற்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். வண்டி இல்லாமல் இல்லை. ஒரு நேஷனல் பிரசிடென்ட் வர்றாரு, அவர் போகிற வண்டி, இன்னொன்று டிரைவருக்கு வண்டி கண்டிஷன் தெரியும். ரைட்டா? நீங்கள் வர்றாருன்னா உரிய முக்கியத்துவத்தை கொடுக்கணும். நீங்கள் அரசு இன்னொன்று பாதுகாப்பு அச்சுறுத்தலும் இருக்கும். அவரெல்லாம் ஒய்யா இசட்டான்னு தெரியல, பாதுகாப்பு அச்சுறுத்தலும் இருக்கும். அப்போ அச்சுறுத்தலே இல்லைனா கூட ஒரு நேஷனல் பிரசிடென்ட் கான்வாய் இருக்குது இல்லையா? கான்வாய் போய் மவுண்ட் ரோடில் நடுவில் நின்றுக்குச்சுன்னா இறங்கி ஷேர் ஆட்டோவில் போகிறவர். அப்போ இதை உறுதி செய்ய வேண்டியது உளவுத்துறை தானே. பார்த்து பாருப்பா, நேஷனல் பிரசிடென்ட் வர்றார், வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்க வண்டியாக கொடுங்க. சிம்பிளான விஷயம் இது. இப்போ நீங்கள் ஜேபி நட்டாவாக இருந்தீங்கன்னா காண்டாவீங்களா மாட்டிக்கலாம் சொல்லுங்கள். நான் அப்படி யோசிப்பேன், வேணே பண்ணுறாங்களா டிஎம்கே இல்லை வேணாம். நான் அவர் அப்படி சொன்னார்னா உங்ககிட்ட என்ன சார் பதில் இருக்கு? வேற வண்டி இல்லையா? இல்லை சார், நான் அப்படிதான் நினைப்பாரு. ஆமாம். இப்போ அவரு போய் எங்கே சொல்ல மாட்டாரா? அந்த இடி டைரக்டர் ஃபோனை போட்டுப்பாங்க. ஏதோ ஒரு சிக்கல் ஏற்பட்டுட்டா அது தமிழ்நாட்டோட மிகப்பெரிய கரும்புள்ளியா மாறிடும். இந்த பாருங்கம்மா, உங்களுக்கு கொள்கை ரீதியாக நீங்கள் வேறு தளத்தில் இருக்கலாம், அவர்கள் வேறு தளத்தில். இது உங்கள் கடமை. இதில் ஆப்ஷனே கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சுக்குங்க. விவிஐபிஸ் வர்றாங்கன்னா பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை.